அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வணக்கம். இன்று நான் ஜெர்மனியில் சந்திராக்காவோடு நிற்கிறேன். போன வருஷம் பார்த்துருப்பீங்க, மூலிகை சம்பந்தப்பட்டு போட்டிருப்பேன் ஒரு வீடியோ. எல்லா மூலிகைகளும் இங்கே காணப்பட்டது என்று சொல்லி போட்டிருந்தேன் நான். மற்றது எந்த மாதத்தில் இப்போ 10ஆம் மாதம் தொடங்கி இருக்குது, அக்கா என்னென்ன கண்ட நேரத்துக்கு கொண்டு போய் உள்ளுக்க வைப்பு என்று சொல்லி வணக்கம் சொல்லிக்கொண்டு நாங்கள் அந்த விஷயத்துக்கு போவோம். முதல்ல வணக்கம் அக்கா. இந்த வருஷம் கொஞ்சம் லேட்டாக போச்சு உங்கள்கிட்ட வர்றதுக்கு, சந்தர்ப்பங்கள் அப்படி அமைஞ்சிட்டுது. என்ன கண்டுகளக்கா இப்போ இந்த காலகட்டத்தில் இப்போ உள்ளுக்க கொண்டு போட்டீங்க? உள்ளுக்கு கொண்டு போனது மல்லிகை கொண்டு போயாச்சு. மல்லிகை, மற்றது துளசி ஒன்று சும்மா வெளியில் வச்சுக்கிறக்க நான் துளசி கொண்டு போயாச்சு. அது கூடுதலாக இது சின்ன சின்ன இந்த எங்களோட கருத்தப்பு கொடி, அது வெத்தில கல்யாணி, இது என்ன நந்தியாவட்டை எல்லாம், இது கத்தாழை, கனகப்படம் எல்லாம் வச்சுட்டு இப்போ வீட்டுக்கண்டெல்லாம் இந்த ஊர்ல இருந்து வந்தெல்லாம் கொண்டு வச்சுட்டேன். கொண்டு போய் வச்சாச்சு. அது நீங்க 9ஆம் மாதம் கடைசியே எப்படியே கொண்டு போயிடுவீங்க? கடைசி கொண்டு போயிடு. இது இந்த கொவ்வை மரம், அது எல்லாம் கொண்டு மேலே வச்சா இன்னொரு ஒரு சொட்டு குளிர் பட்டாலே கொட்டிடும். இந்த மஞ்சள் அடிச்சிடும். குறிப்பிட்ட இதுகள் அதாவது ஊர்ல இருந்து கொண்டு வந்த ஊர்ல கொண்டு வந்த கண்டு எல்லாம் வெளியில சாடிக்க வச்சது எல்லாம் அப்படியான கனகாம்பரம், ஊர்கனகாம்பரம் கஷ்டப்பட்டு கொண்டு வந்ததும் மேலே ஒரு மன நோவா இருக்கும். போன கஷ்டம் தானே. அப்படியான அதாவது ஊர்ல இருந்து கொண்டு வந்த கண்டுகள் உள்ளுக்க போயிருக்குது. அதை பற்றி நாங்க பார்ப்போம். அதுக்கு முதல் நாங்கள் இப்போ தோட்டத்துக்குள்ள நிற்கிறபடியா இப்போ 10ஆம் மாதம் முதல் கிழமை இந்த நேரத்தில் அக்காண்ட தோட்டம் கொண்டு போன கண்டை விட மிச்சம் என்னென்ன நிற்குதுன்றதை பார்க்க போறோம். ஒரு கொண்டு போய் வைக்க ஊர் எங்கட ஊர் செம்பருத்து, ஊர் செம்பருத்து, நாட்டு செம்பருத்து, இது இந்த பொட்டை பாருங்க, மொட்டை இந்த கலர் ஒரு வித்தியாசமா இருக்கு. டபுள் கலர் சிவப்பு அன்பர்களே, இது ஊர் செவ்வரத்தை. நீங்கள் இந்த கலர் நானுமே அதே செவ்வரத்து நான் கண்டுட்டு கேட்டா இஞ்சத்தை வெதருக்கு அந்த இல கலர் கலந்து வந்து நிக்குது. ஒரிஜினல் சிவத்தை அந்த கலரு. இது எத்தனை வருஷம் கண்டு? போன வருஷம் தான் மருமான் வரைக்கும் கொண்டு வந்தது. ஆனா நல்லா வளர்ந்துருக்குது. போன வருஷம் போட்டு வரைக்கும் கொண்டு வந்தது. நல்லா வளர்ந்துருக்குது. என்ன இப்போ இது நீங்கள் இன்றைக்கு நாளே கொண்டு போயிடுங்க. போட்டு இல்லை, நல்ல விஷயம். உண்மையில பார்க்கறதுக்கு ஏற்ற மாதிரி வெளியில நிற்க. ஆனால் ஒரு வருஷம் கண்டுல நல்லா வளர்ந்துதான் இருக்குது. நிறைய பூ பூத்துருக்கு போல. இப்போ இது உள்ளுக்க கொண்டு வச்சாலும் இந்த மொட்டுகள் பூக்கும். கொஞ்சம் குளிரா தூக்கி வச்சிருப்பேன். நான் வாரண்டோடனே அப்படியே விட்டுட்டீங்க. நல்ல அந்த விளிம்பு நேரத்துல வந்த மாதிரி. இது போன வருஷம் பார்த்தேன். ஆனா இது ஊரா இல்ல, ஊர் இங்கத்தியான். ஆனா இது இங்கத்தியான் என்றாலும் இது வெளியில வைக்கலாது. வெளியில வைக்கலாது. ஆனா நல்ல வடிவா இருக்குது. பூ அடர்த்தியா ஆரஞ்சு கலர். ஒரு செம்பருத்தியோ பேபி ரெண்டு பேபி போல வர நுனியில பூ வந்து ரெண்டு டபுளா இருக்கு. ரெண்டு இது ரெட்டையா அடுக்கு, கொஞ்சம் அடுக்கு தன்மை தான். என்ன நல்லா இருக்கு. செவ்வரத்தை தான் இவ்வளவு தூரம் பக்குவமா பாக்குறீங்க. அதுதான் இது இவேல் போன வருஷம் கண்டு. இது இந்த பேர் நான் மறந்தே தெரியல. இஞ்சத்தை இது. ஆனா இதுவும் உள்ளுக்கதான் வைக்கணும். கூடுதலா இது கார்டன் சென்டர் வழியே வர்றத என்ன இதாண்டு. இது சீனியா சார்? சும்மா சமருக்கு வரும். இதுவும் சாடிக்க வைக்க வேண்டிய கண்டு. மற்றது இந்த மாதுளை நான் இன்னொரு இடத்துல இருந்தேன், இஞ்சத்தே மாதுளை. ஆனா காய்க்குது. உங்களுக்கு காய் வருதா? நிக்குது. முன்னுக்கு நட்டு வச்சுக்கிறேன். அது இன்னும் பூக்கல. இது எத்தனை வருஷம் கண்டு? இது 5-6 வருஷம் கண்டு. 5 வருஷம். ஆனா 5-6 வருஷம் சென்றால் காய்க்கும் சொல்லிடும். நிக்குது. நிறைய பூக்கும். நிறைய பூக்குது. காய்க்க இன்னும் வரையில. சரி, விசாரிச்சு பாப்போம் என்னன்னு சொல்லி. மற்றது நீங்கள் இந்த முல்லை கண்டு இன்னொரு ஆக்கள் கேட்டு இருந்தவன். எனக்கு அதோடய நான் உண்மையில மறந்துட்டேன். நீங்க ஒட்ட வெட்டி விட்டு அதாவது மொட்டை எடுத்து விட்டு திருப்பி
வந்திருக்குது. இது நேரத்துக்கு இதற்கா வெட்டி இருக்கிறீங்க. விட்டு வெட்டி இதெல்லாம் கூட உங்களுக்கு பெரிய ஒரு பந்தெல்லாம் நிக்கிறது. மற்றது இது பிரண்டையா இல்ல? இது பிரண்டை இல்ல. இது வெளியெல்லாம் காணிக்க நான் பிரண்டை ஆகுமென்று சொல்லி சொன்னா வடிவான இது பூ பூக்குறது என்ன பிரண்டை. அடுத்த வருஷம் பாப்பேன். ஓ ஓ ஓ ரெண்டு பிரண்டை மாதிரியே பார்க்க கிடக்குது. மாதுளை இதுதான் காய்ச்சா நல்லா இருக்கும். பூத்து இருக்கிற பூக்கள் இந்த இது இங்க இருக்கு காய். ஆனா பிந்தி போச்சு. இங்கே காய் வந்துட்டுது, பிந்தி போச்சு. ஓ ஓ ஓ அடுத்து இது இஞ்சத்தே செவ்வருது, வெள்ளை கத்தரிப்பூ. இது இதுவும் ஒவ்வொரு முறையும் வெட்டி சேவ் பண்ணி விடுவீங்க. மற்றது இதுல உள்ள அந்த இது பொட்டு பொட்டு முளைக்கும். இந்த இதுதானே எவ்வளவு தூரம் அழகா இருக்குது. இது இப்படியே நிக்குமா அல்லது விதை போட்டு அடுத்த வருஷம் இதை போட்டு தான் முளைக்கும். ஆனா இதை உள்ளுக்கு எப்படியும் கொண்டு போவீங்க. வச்சு பார்ப்பேன். வர்றது நேரம் பட்டுடும். ஆனா அந்த ஓரளவு இது பூக்கு நிக்குமே வாடாம பூக்கும். கண்டு ரோசா இதுகளோட நிக்குது. இது அலரி அங்க ஊர்ல வீட்டிலேயே வைக்கிற அலரி. என்னன்னு சொன்னா அந்த அலரிக்காய் நஞ்சன்னு சொல்லி காய்க்கிற இல்ல, தனியா பூ மட்டும். அப்ப இங்க அவங்க அப்படி செய்திருக்கிறாங்களோ? காய் வராம தனியா பூவோடையே பூ மட்டும். இது எத்தனை வருஷம் கண்டு? இதை உள்ளுக்க வைக்கணுமா? இது வெளியில மூடி அப்படியே சரி குளிர் தாங்கும். இதுல கள்ளி, இது கத்தாழையோட இதை சேர்த்து வச்சிருக்கிறீங்களா? எதுவும் சம்பிரதாயம் இருக்கா? அதுக்குள்ள முறைகிறது தானே. அது சும்மா டக்குன்னு உண்டி விடுறது வீடா போகக்கூடாதுன்னு சொல்லி கற்பூர வழிபாடு மட்டும் கேட்கறது. அப்பதான் அப்படி கொடுக்குறாங்க. அப்படியே தன்றபடியா நிக்குது. கத்தாழையும் கணக்க மருத்துவ குணம் அப்படி இப்படி என்று சொல்லி நம்ம என்ன இதண்டு மருந்தா கூட பாவிக்கணும். குளிச்சு இப்ப வெக்கனாருன்னு சொன்னா இது உள்ள அந்த எடுத்து தலைக்கு சும்மா தோயக்குல அலோவேரா வச்சு தோஞ்சாண்டால் இதுவும் சேர்த்து வச்சிங்கன்னா கரிமல் காய்ச்சல் இது குடிக்காது வராது. தனிமல் முத்தும்மாது தனியா அலோவேரா வச்சு கொஞ்சம் குளிர்ந்ததானே அப்படி எதுவும் தனியா இதண்டா சேர்த்து வச்சால் ஓகே. குளிர் நாடண்டபடியினால மற்றது சாப்பாட்டாயே பாவிக்கணும். என்ன இதண்டு குளிச்சு ஜூஸ்களுக்கு சேர்த்தினம். வாழைமரம் எப்ப நீங்க இனி இந்த பொத்தி போட்டதா? அது அங்க முன்னுக்கு தான் வாழைக்குட்டி வாழை வந்தது. முன்னுக்கு பொத்தி போட்டது ரோட்டுல நிக்கிறது. இது உள்ளுக்க நிக்கிறது. இந்த முறை பொத்தி இல்லை. இந்த மரம் பொத்தி வரும். இது அப்ப இது பாதுகாப்பீங்க தானே? இந்த மாதிரி கட்டி விட வேணும். என்ன ஒரு 4 கம்பியை போட்டுட்டு சருகளை உள்ளுக்க போட்டுட்டு இதை அப்படியே மடிச்சு விடுங்க. அப்படியே சொன்ன போல காய வச்சுட்டு அப்படியே மடிச்சு விட்டா இது கொஞ்சம் வெக்கியா வச்சிருக்கும். இதுண்டு இப்பான்னு 10ஆம் மாதம் முதல் பகுதிக்கு நாங்க நினைக்கிறோம். இன்னும் 10ஆம் மாதம் முதல் பகுதி மற்றபடி இதெல்லாம் நல்ல விதரா இருக்கு. இந்த முறை கொஞ்சம் மாற்றமா தான் கிடக்குது. பச்சை பூசணி தொங்கி கொண்டு காரம் தாங்க இல்லாம பூசணிக்க குறைவு. அந்த ஒன்றை விட்டு ஒரு வருஷத்துக்கு தான் காய்ச்சல். அந்த காய் இருக்கும் ஆனா வித்தியாசப்படும். என்ன குறைவு கூடன்ட்டு குறைவு. அதுக்கு அடுத்ததா பேரி காய்க்க இல்லையோ? பிரச்சனை சிலவள ஜோடி தேவையோ இதுக்கு? சில மரங்களுக்கு தானே அப்படி தேவையா? கட்டாயம் இல்லையாண்டு. மற்றது இந்த அத்தி மரம் இது 2ஆம் முறை உங்களுக்கு காய்க்குதுன்றீங்க. என்ன முதல் முறை சாப்பிட்டாச்சு பழம் சாப்பிட்டா இப்ப 2ஆம் முறை காய்க்குது. 2ஆம் முறை இது கிட்டத்தட்ட இப்ப இன்னொரு ஒரு மாதத்துக்குள்ள இது பழுக்கணும். பழுத்திருக்கும். 11ஆம் மாதம் பழுத்திரும். என்ன வடிவா அதுக்கப்புறம் இலை கொட்டுப்படும். இலையெல்லாம் கொட்டுப்படும். மற்றது அன்பர்களே இதுல வெட்டேக்கில் கவனிக்கணும். நீங்க கட் பண்ணி இதண்டேக்கிலே ஆக கூட கட் பண்ணினா அடுத்த வருஷத்துக்கு காய்க்காது. அப்புறம் அதுக்கு அடுத்த முறை தான் காய்க்க பார்க்கும். அப்போ ஒரு அளவாக கொஞ்சம் குறைச்சி வெட்டினா சரி. முழுக்க வெட்டணும் மட்டும் இல்லை. மற்றது பொன்னாங்கானி
இது ஊர் பொன்னாங்காணி. பொன்னாங்காணி இதுதான் சொல்லினா இந்த ஒவ்வொரு காணி இதுக்குள்ளேயும் பூ வந்தா அது உண்மையான பொன்னாங்காணியா என்ன இந்த இருக்கு உங்களுக்கு அப்படித்தான் இருக்கு. நான் இது கடையில இருந்து வண்டி கொண்டு வந்து தண்ணி நட்டேன். நான் அந்த கடையா விப்பினம் இல்ல வண்டி கொண்டு தண்ணியை கொண்டு நட்டேன். சரி சரி சரி. ஒரிஜினல் இதுல பாவிச்சிருக்கீங்களா நீங்க? புடுங்கி வறுக்கிறீங்க. முள்ளி வறுத்தது. ஓ இது விண்டருக்கு வெளியில நிக்குமா? எங்களோட ஃப்ரெண்ட் சொன்னா தான் நின்று அடுத்த வருஷம் எனக்கு முளைச்சது நல்லா வேரூண்டி இதன்ட்டு இதுக்குமே ஊடி கட்டி விடுங்க இல்ல வைக்கல் போட்டு விடுங்க. இந்த முறை யோசிச்சது. போன முறை வெளியில நட்டுனா அது பட்டு போச்சு. அண்டா இப்ப ஒரு பாதுகாப்பு இல்லாம இருந்திருக்கும். இது இது வெந்தய கீரை போட்டு இதுல அடுத்த முறை தண்டை வருது வெந்தய கீரை கூட நார்மல் கறிகளுக்கே போடலாம். போல வட்டி போட்டு போடலாமே பிரியாணி எல்லாத்துக்கும் போட்டு நீங்க இப்ப பாக்குறோம். இது சிலோன் கறிவேப்பிலை தானே? இந்த இந்தியா பட்டு போச்சு. இந்தியா கறிவேப்பிலை பட்டுட்டுதா? சரி சரி. இதெல்லாம் தனித்தனி கண்டுகளாக்கா அதை சேர்த்து நட்டு இருக்கிறீங்க? நட்டு விட்டது. அப்ப இனி இது உள்ளுக்கா கொண்டு போவீங்க. ஏதும் விசேஷ பாசல் ஏதும் போட்டிருக்கிறீங்களோ? அப்ப இந்த வெள்ளையா தெரியுறது மண் வேண்டின அதுக்கு இருந்தது ரெஜிஃபோம் தூள் மாதிரி மண்ணை லூசா வச்சிருக்கிறது. எங்க வாங்கினீங்க இது? இந்த மண் வந்து மகன் சின்னன் எடுத்தது ஹெல்வேக்கில். என்ன பேர் அது வித்தியா அந்த ரெஜிஃபார்ம் தூள் மாதிரி மிக்ஸ் பண்ணி இதாண்டு வச்சிருக்கா. இது இப்ப கொண்டு போக வேணுமே என்ன உள்ளுக்க கொண்டு போன இதுகளை எப்படியே மூலிகைகளை கட்டாயம் காட்டுவோம். அதோட கொண்டு போக இருக்கிறது இந்த கறிவேப்பிலை குறிஞ்சா எல்லாம் மேல கொண்டு போட்டீங்க. தோட இல மாதிரி இருக்கு. சரியா இது தோடியா தேசியா? சிட்ரோனன் தான் அந்த பெரிய தேசி கொடித்தோடைய பெருசு. மஞ்சள் சிட்ரோனன் இதுதான். லெமட்ட இல்ல சிட்ரோனன். இது ஒரு இது ரெண்டு கண்டு நிக்குது. இது ஒவ்வொரு வருஷத்துக்கும் மண் மாத்துவீங்களா? மாத்துவீங்க வெளியில கொண்டு வரைக்கலாம் மாத்துவீங்க. அதுக்குள்ள இஞ்சி தானே? இஞ்சியா மஞ்சளா? இந்த இருக்கு இஞ்சி போல. இஞ்சி இது ஒரு மெல்லி ஒன்றுங்க முறிஞ்சதை விட்டு அட்டு விட்டு கிடக்குது. அப்படியே வரும். அப்ப இதுக்கும் இப்ப கொண்டு போவேணும். அப்புறம் இன்னும் வேண்டா லேட்டு. மற்றது இதுல ஒரு குட்டி 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 அவுரி சொல்லி இருக்கோ. அந்த அவுரிக்கு இந்த அவுரி பொடி எடுத்து தலைக்கு வைப்பினம் தெரியுமா? அவுரி சொல்லி நீலி பொடி இண்டிகோன்னு சொல்லி நம்ம எனக்கு அப்படி கேள்வி இந்தியாவில இருக்குது. இது என்னத்துக்கு பாவிக்கணும்? இது வந்து தலைக்கு இதை போல சொல்றால் மருதாணி போல அதே போல அரைச்சு போட்டு தலைக்கு பிரட்டினா என்ன குளிர்ச்சிக்காகவா அல்லது தலைமையில் வளரும்ன்றதுக்காக? ஓகே ஓகே. இண்டிகோன்னு சொல்றது. மற்றது இங்கால பாக்குறோம் அவக்காடோ நிக்குது. ஆனா என்ன செய்கிறேன்னு சொல்லி அக்கா முடிச்சு கொண்டு இருக்கிறோம். நிலத்துல நட்டுட்டா சாப்பிட்டு கொட்டை போட்டு அவக்காடோ. அப்ப அது நீங்க வாழை மரம் பாதுகாக்குமா போல சுத்தி வர கொஞ்சம் வைக்கலை போட்டுட்டு அதை மூடி 2 தடியை நட்டுட்டு பொலித்தீனால எண்ணத்தால மூடி பாதுகாத்து பாருங்க. வைக்கல் போடைக்குள்ள இப்படி ஒரு அளவு மட்டும் போடுங்க. 2 சுத்தி வர போட்டு பார்த்து தண்டால் அடுத்த வருஷம் பார்ப்போம். ஒரு ட்ரை தானே உண்மையிலேயே ஒரு விசேஷம் தான். ராசவள்ளிக்கிழங்கு பார்க்குறீங்க. இந்த முறை இவ்வளவு தூரம் தான் வளர்ந்துருக்காக்கா? இவ்வளவு தான் வளர்ந்துருக்குது. கிழங்கா நட்டீங்களா? நிண்ட கண்டா கொண்டு வந்து வச்சிருக்கிறீங்க. அப்போ வளர்ச்சி பத்தாது இந்த முறை. அப்போ இது இப்படியே கிளப்பி கொண்டு போய் உள்ளுக்க வைப்பீங்க. ஒரு சாடிக்குள்ள இப்பவே கொண்டு போயிட்டீங்கண்டா குளிர்படவுக்கு முன்னம் அப்படியே திரும்ப அடுத்த வருஷத்துக்கும் திரும்ப கொண்டு வரப்பட போகுது. மற்றது பின்னுக்கு மிளகாய் இதுகள் எல்லாம் அதுகள் கொஞ்ச நாள் நிற்கும்னு நினைக்கிறேன். மற்றது கீழே வைக்கல் போட்டிருக்குது பார்த்துருப்பீங்க. இந்த வைக்கல் எல்லாம் புல்லை வர்றதை குறைக்கிறதுக்கு மற்றது ஓரளவு ஹீட்டாக வச்சிருக்கிறதுக்கும் உதவியாக இருக்குது. நிலம் ஹீட்டாக இருக்கும். என்ன கடன் குளிர் தாக்காம அப்படி இருக்கும். மற்றது அந்த கரையில் பின்னுக்கு பார்த்தா உங்களுக்கு சுவர் கறியோட பாகல் நட்டதுன்னா சுவர்ன்ற சூடும்
சூடு ஓ ஓ ஓ ஓரளவுக்கு பிடிக்கும் இப்போ தனிப்பட்ட நின்று தண்டா இங்கே குளிர் காத்துப்படும் அதில் குளிர் காத்துப்படாமல் நிற்கிறபடியா இப்போ நிற்கிது காயல் வந்து கொண்டு இருக்குது என்ன வெக்கையை பொறுத்து தான் இந்த சுவரின் ஹீட்டு மற்றது பொலித்தீன் அடிச்சிருக்கிறது அது இந்த பொலித்தீன் வெக்கி எல்லாமே இருக்கும் மற்றது இதில் கீரையில போட்டிருக்கிறீங்க கீரையும் பிடுங்கி ஓரளவுக்கு நீங்கள் 7 ஆண்டு விட்டுட்டாண்டு சொன்னீங்க ஓ பிடுங்கி எடுத்து முறிச்சு எடுக்க பிறகு முளைச்சி வந்து நிற்கிது இனி இப்போ விண்டர் வருகுதானேன்ட்டு அக்கா அப்படியே விட்டுருக்குறான் மெட்டுக்குது தண்டு பாட்டிலே ஓ அதை நீங்கள் அப்படியே விட்டு நோமலாம் 11ஆம் மாதம் மட்டும் நீங்கள் விடலாம் பயப்பட தேவையில்லை ஏன்னா இது சாடியான குளிருக்குள்ளேயும் நிற்கக்கூடிய உண்டு 11ஆம் மாதம் அண்டைக்கு நிற்கும் மற்றது இங்கால சக்கரை வள்ளிக்கலாங்கு இதில் நீங்கள் இப்போ என்ன செய்யலாம்னு சொல்லி சொன்னால் இந்த வர்ற இந்த குருத்துவல் இந்த இதுகள் இருக்குதானே இதை நீங்கள் உள்ளுக்குள்ள சாடிக்குள்ள ஒவ்வொரு கொப்பா இந்த கனி இதோட வெட்டி முளைக்கிறதுக்கு ரெடி பண்ணி வச்சு விட்டா 4ஆம் மாதம் திருப்ப கொண்டு வைக்கலாம் வேண்ட தேவையில்லை இப்பவே நீங்க செய்யலாம் இந்த அடியில இனி இப்போ ஒரு குளிர் வரை இப்ப புடுங்குற நேரத்துல அடியோட பாருங்கோ கிழங்கு இருக்கோ இல்லையோண்டோ இவ்வளோத்தோட இந்த ஒவ்வொரு கணக்கணமா வெட்டி அந்த ஒவ்வொரு சின்ன இதுக்குள்ளே அப்படியே வைக்குங்க அது வேர் வந்துடும் இது வேர் வைக்கிறதுக்கு பெரிய இது தேவையில்லை அடுத்த வருஷத்துக்கு உங்களுக்கு வச்சோடனே நிறைய கண்டாயம் பிந்தி போச்சு ஆனா அந்த பிந்தினதுல இது அடுத்த வருஷத்துக்கு உதவியா இருக்கு நானும் அப்படித்தான் பட்டி வைக்க போறேன் அதுதான் இப்ப பல விதமான அந்த ஒரு கனம் ஒன்று இருக்கு பாருங்க கனம் இருக்குது வெள்ளை பூசணிக்காய் பாருங்க பூசணிக்காய் பல இனங்கள் ஒவ்வொரு விதமான வித்தியாசமான இதுலேயும் ஒவ்வொரு விதமான கனிப்பொருட்கள் இந்த சத்துகள் எல்லாம் வந்து உடம்புல சேர்ந்துடும் சத்து இருக்குது வித்தியாசமா சத்து இருக்குது கூடுதலாக எல்லாருமே கட்டாயம் உடம்புல சேர்க்க வேண்டிய உண்டு நீங்கள் வெத்தில மாதிரி இருக்குது இது பிப்பிலி என்று சொல்லப்படுது இது என்னத்துக்காக பாவிக்கணும் சளிகளுக்கு சாப்பிடுறவையா வெத்தில சாப்பிடுற மாதிரி சாப்பிடுறது இது ஒரு காய் வரும் கேள்விப்பட்டிருக்கிறேன் பிப்பிலி என்று சொல்லி ஆனா பார்க்க வெத்தில மாதிரியே காய்க்கும் ஓ ஓ இது காய்க்கும் இது இப்ப இது உள்ளுக்க கொண்டு போக வேண்டிய எல்லாரும் கொண்டு குப்பமேனி இதுல குப்பமேனி இருக்கு இதெல்லாம் அக்கா உள்ளுக்க கொண்டு போய் வச்சிருவோம் அப்புறம் அடுத்த முறை சமருக்கு வரைக்கும் எல்லாம் நல்லா சடைச்சு போய் வரும் இல்லை நாங்கள் ரோஸ்மரின் பார்த்துருக்குறோம் 4 வருஷம் கண்டு இது எப்பவுமே விண்டருக்குமே நீங்க அப்படியே விடலாம் விண்டருக்குமே இந்த பச்சரியோடய அப்படியே நிற்கும் வளர மாட்டுதான் அப்படியே நிற்கும் ஆனா அந்த ஷேப்புக்கு நீங்க கட் பண்ணி விடலாம் ஷேப்புக்கு கட் பண்ணினா எந்த ரவுண்ட் ஷேப்புக்கு வேணுமோ அப்படி வச்சிருக்கலாம் என்ன நல்லா இருக்கும் கத்திரிக்காய் கண்டா தந்தவா இதை போட்டு தந்தவா நட்டது வந்துருச்சு ஓ அந்த நெல்ல பெருசாயும் வந்து ஒரு சிலர் நல்லா வந்தவைக்கு இந்த முறை பெருசா நல்லா வரையில எல்லாம் மாடுதவை ஐயோ இந்த முறை கத்திரிக்காய் பெருசா வரையில தங்கச்சி கூட சொன்னாங்க அக்கா ஒரு கரண்ட் இல்லையாக்கா காய்ச்சி கத்திரிக்காய் வரையில ஓ என்று சொல்லி தக்காளி நிறைய காய்ச்சது சில வேளையில இஞ்சால் அணைவு சூடு வித்தியாசமா தெரியல ஓ மற்ற இந்த இடம் அமைஞ்சிருக்கு போல வெக்கை என்று சொன்னேனே இந்த வெள்ளை பெயிண்ட் இந்த வெக்கை இதுக்கு ஹீட்டா இருக்கும் அணைவு மற்றது இந்த முறை தான் இப்படி வைக்கல் போட்டிருக்கிறீங்க இந்த முறை தான் வைக்கல் போட்டிருக்கிறீங்க அதுவும் ஒரு பாதுகாப்பு ஓ அப்படியே கிளப்பி இதெண்டா அப்படியே கிளறி விட சரி பசலையா போயிடும் அப்படியே விடலாம் நிலம் குளிரா அடுத்த முறை இதண்டைக்க மாத்தி இதண்டை விட சரி நீங்க என்ன அக்கா எடுத்து வச்ச மூலிகைகள்ன்றத பார்க்க போறோம் வேம்பு கருத்த பூக்கொடி கொவ்வைக்காய் கொவ்வை கற்பூரவள்ளி இதுல நாங்கள் பாக்குறது கற்பூரவள்ளி நல்ல இந்த வாசல் அணைவு சுவர்கறி ஒதுக்கமா நிக்கிறபடினால நெல்ல வைக்கின்றபடியா இது இந்த அளவை பாருங்க இந்த சலாட்டில இருக்குமே பெருப்பங்கள் நெல்ல பெரிய அளவில் நிக்குது
எல்லாம் நெல்லை சடைச்சு நெல்லாம் பிஞ்சென்ன நல்ல பிஞ்ச தண்டோட நிற்கிது. நீங்களும் இப்படி இந்த வைக்கிற இதுகளை சிவர்கரை அமைஞ்சால் அப்படி சிவர்கரையோட சாடிகளோட அமைஞ்சால் வெக்கையாக சூடாக வச்சுருக்கு. இதில் பார்க்குறது நீங்கள் வெத்தில கண்டு ஏற்கனவே இப்போ இனி குளிர் வந்தபடியினால உள்ளுக்க தூக்கி வச்சாச்சு. இந்த வைக்கைகளையும் இந்த குருத்துகள் கொப்புகள் போகிற பக்கமெல்லாம் ஜன்னல் கரையாயே பார்க்குற மாதிரி வச்சுருக்கு. அப்போ தான் இந்த சூரிய வெளிச்சம் படம் ஓரளவு பாதுகாக்கலாம். மற்றது இதோடு நிற்கிறது கத்தாழையுமே உள்ளிக்க வச்சாச்சுன்னு சொன்னால் வெளியில இனி நின்றுதுன்னு சொன்னால் இதுக்கு வர்ற குளிர் தாங்கி பிடிக்காது. அதோட நாங்கள் நித்திய கல்யாணி இதில் பார்க்குறீங்க, நித்திய கல்யாணியும் பார்க்குறோம். இதில் மல்லிகை கண்டு பார்க்குறோம். எல்லாம் குருத்து வச்சு வந்திருக்குது. எல்லாம் நிறைய குருத்து. இந்த குருத்தோடு இப்படியே வளர்ந்து கொண்டு இருக்குமா வீட்டுக்குள்ள வரும். இது எத்தனை வருஷம் கண்டு? 2 வருஷம். அதுக்கு முதல் வருஷம். வேப்ப மரம். இந்த வேப்ப மரத்தை விண்டர் கண்டா உள்ளுக்க கொண்டு இது வெளியே வைக்கிறேன். இதுல வெளியே வைக்கிறேன் நடுக்கவே எப்படி இதை வெட்டி நல்லா உயர்ந்தது என்றால் இப்படி வெட்டி விட்டால் திருவிடையில 2-3 வந்து அதை வெட்டினா இதே என்ன செய்யறீங்க? வெட்டினாதான் கோயிலை கொண்டு போகுதான். கோயிலை கொடுக்குறீங்க. கோயிலை வெட்டி கொண்டு போறீங்க. எப்படி பாதுகாக்கிறீங்க? தண்ணி தான், வேற ஒன்றும் இல்லை. தண்ணி தான். மண் ஒவ்வொரு வருஷம் மாத்திரம் இல்லை. மாத்திரம் இல்லையா? எத்தனை வருஷம் இது? 5-6 வருஷம். 5-6 வருஷம் மண் மாத்தையில தண்ணி தான். தண்ணி மட்டும் தான் வைக்கிறீங்க. மற்றது இடமும் மாத்தையில அப்படியே வச்சிருப்படுது. ஓ, மற்றது சுவாத்தியத்துக்கு நல்ல அது ஒரு காவல் மாதிரியே அக்கா வச்சிருக்கிறோம். மண்ணு மாத்திரையிலே அப்படியே மண் மாத்திரை. மற்றது சாடியும் கொஞ்சம் பெலமான சாடி. மண் தண்ணியா? மண் இல்ல, ஒரு இரும்பு சாடி மாதிரி கிடக்கு. பாருங்க என்ன. ஓகே, இது மாத்திரையில தண்ணி சாமிக்கு வெப்பம் இல்லை. அந்த தண்ணி நீங்க நெல்லை காய விட்டு விடணுமா? நல்ல தண்ணி கணக்கு தண்ணி விட தண்ணி விடணும்ன்றது அந்த வித்தியாசம். காய வேற அழுகி போச்சு. அப்ப காய விட்டு ஒரு வாடல் வரைக்கும் தெரியும் தானே. நான் தனியாக தெரியும். கிழமைக்கு சும்பாய் 2 தரம் விடுவேன். அப்படின்னா கிழமைக்கு 2 தரம் கொஞ்சம் ஒரு 2 அப்படி விடுவேன். கிழமைக்கு 2 தரம் விடுவேன். கிழமைக்கு 2 தரம் அளவா தண்ணி. ஒரு கப்பு 2 கப்பு தண்ணி. அதான் 2 கப் தண்ணி. அன்பர்களே, இந்த படி அலங்கரிக்கப்பட்டிருக்குது மணிப்பிளானால. எவ்வளவு காலமாக்கா இந்த மணிப்பிளானாலே அலங்கரிச்சு? 4-5 வருஷமா அலங்கரிச்சிருக்கீங்க. இது உங்களுக்கு இந்த படியில வைக்கிறபடினால சாடியில தானே வச்சிருப்பீங்க? 2 சாடியில வச்சு இறந்துருக்குறீங்க. இதுவும் ஓரளவு பாடி வரத்தான் தண்ணி காத்து. ஒரு சில கிழமை ஒருக்கா அல்லது 2 தரம் இல்ல, ஒன்றும் பசல இல்ல. தண்ணி. இது என்ன கண்டக்கா? நித்திய கல்யாணம் சொல்றது இல்ல, காட்டு பூண்டு சொல்றது. காட்டு நித்திய கல்யாணி. ஆனா வித்தியாசமா இருக்கா. நான் கண்டிருக்கிறேன் ஊர்ல. ஓ, நெல்லனா இல்ல, அந்த வாடாமல் குளிர்ச்சியா நிக்குது. இதுல நீங்க பாக்குறது அப்படியே படிப்படியா மணிப்புலான் சாடிக்குள்ள வச்சிருக்கு. 2-3 சாடிக்குள்ள வச்சு அப்படியே அலங்கரிக்கப்பட்டிருக்குது. ஒத்து வராம பட்டிடுமென்ற காரணத்தாலேயே அக்கா பசலையே போடாம தண்ணி மட்டும் அளவளவா விட்டு கொண்டிருக்கிறான். இதில் நாங்கள் பார்க்குறோம் ஆக மேலே, அதாவது ஜன்னல் கரியாக வைக்கப்பட்டிருக்குது கொவ்வைக்கண்டு, மற்றது மல்லிகை கண்டு, அதோட கற்பூரவள்ளி கீழேயுமே வெளியிலே நிற்கிது. இதுலேயுமே நேரத்துக்கு கீழே வச்சா கண்டு கொண்டு வந்துட்டீங்க. இதுலேயே நின்றது. மற்றது திருநீட்டு பச்சை. அன்பர்களே பாருங்கோ, இதுதான் திருநீட்டு பச்சை. இதுவும் வெளியில் கொண்டு வாரீங்களா? இருந்தது, இப்போ கொண்டு வந்தாச்சு. அப்படியே இனி அடுத்த சமருக்கு தான் வெளியில் போவினோம். இப்போ நாங்கள் இந்த ஜன்னல் கரை, அதாவது பெரிய ஜன்னல் இருக்குது, அந்த கரையிலேயே அக்கா வச்சிருக்கிறோம். இதில் ஊரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் வருதோ என்னடா, கோயில் சம்மந்தப்பட்ட இடங்களில் கூடுதலாக நிற்கிறது ஒரு மஞ்சள் பூ பூக்குறது. எனக்கு அதுன்ற பேர் தெரிய இல்லை. உள்ளுக்க கொண்டு வந்து பொன்னரளி என்று சொல்லப்படுகின்ற இந்த கண்டு நெல்லா குடுத்து வச்சிருக்குது. இதே இப்போதான் உள்ளுக்க கொண்டு வந்த உடனே ஒரு இந்த பாருங்க இல்லையா கொஞ்சம் கொட்டணும். ஆனால் பயப்பட தேவையில்லை, பிறகு அது முளைச்சி வரும்.
அதோட கறிவேப்பிலை வேம்பு ஒரு கண்டு அப்புறம் உதுக்க உருவாக்கி இருக்கிறா. மற்றது இது மஞ்சள் இஞ்சியும் மஞ்சளும் இஞ்சியும் அதுவும் இப்போ 2-3 வருஷம் மட்டும் வச்சா வடிவா பெருத்துக்கிட்டு வரும். என்ன இதண்டு இதை விட இங்கால கருத்த பூக்கொடி, அதாவது கோன் பூன்னு சொல்லி இப்போ எல்லாரும் பேச நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். சங்கப்பூன்னு சொல்றது. நாங்கள் கூடுதலாக இதை சொல்லி பழகினது கருத்த பூக்கொடி கண்டு தான். அந்த கண்டுமே இங்கே வச்சிருப்படுது. மற்றது வேப்பங்கண்டு இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் சின்ன சின்ன கொண்டு வச்சிருக்கே. ஓ மேலே அப்படியே போய் கொண்டு இருக்குது. மஞ்சள் அது வெளியில வச்செடுத்தபடியா செய்யக்கூடாது சொல்றாங்க. கொண்டு வந்த உடனே சொக்கிதா இதண்டிடும் என்ன செய்யக்கூடாது. இது முடக்கத்தான். ஏன் நாங்கள் இன்னும் போடவே இல்லை. அது போடுவோம். ஓகே, இந்த முடக்கத்தான் இப்படியே நிற்குமா, தொடர்ந்து நிற்கும். மற்றது இதில் உள்ள இது இங்கே பாருங்க, இதுதான் காய். இந்த மூடின மாதிரி இருக்கு முக்கோண சேப்பில். இது வெடிச்சு விழுந்துதண்டா திரும்ப முளைக்கும். இதுக்குள்ளேயே முளைச்சி கொண்டு வரேன். ஒருக்கா வச்சுட்டீங்கன்னு சொன்னால் அப்புறம் அடிக்கலாது. நீங்கள் முடக்கத்தான் வாதங்களுக்கு நல்ல இதில் ரசம் வச்சு சொதி வச்சு சாப்பிடலாம். மற்றது குறிஞ்சாவோட பக்கத்தில் நிற்கிறதுக்கு பசளி, பச்சை பசளி என்ன பருப்பு போட்டு காய்ச்சுறது. இது குறிஞ்சா வறுக்கிறது உங்களை எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் என்ன ஏதான்னு சொல்லி. இதுவுமே 1-2 பழக்குது. இப்போ உள்ளுக்கா கொண்டு வந்த உடனே பிறகு அது வரும். இந்த பசளி பருப்போடு சேர்த்து கறி காய்ச்சுறது. இது கத்தாழை கொஞ்சம் வளர்ந்துருக்குது போன வருஷத்தில் விட. இந்த கத்தாழையே நான் வேறு சீனாக்காரர் அவைவியை பார்த்தா கறி மாதிரி காய்ச்சிக்கினா. நீங்கள் என்னத்துக்கு பாருங்க பெருசா பூசுவீங்க. மற்றது இதுல ஜூஸ் மாதிரி எல்லாம் கூட அடிச்சு செய்கிறதா. ஆனால் நீங்க செய்ய இல்லை அப்படித்தானே. ஆரன் இதுல என்னென்ன செய்யலாம் இங்கே, அதாவது அங்க நாட்டுக்கு வேற மாதிரி இஞ்ச குளிருக்கு இது எப்படி பாவிக்கிறது பெருசா பாவிக்கிறேன். ஆனா வீட்டுக்கு வச்சிருக்கிறது ஒன்றுக்கு நல்லமென்று சொல்லி வச்சிருக்கணும். பசலைக்கு பதிலா என்ன தண்ணீர் தண்ணியில் நல்லா கலந்து கொண்டு பூசி விட்டேன்னு சொன்னா அந்த பூச்சியல் வேறு அழுகல் வராது. இப்போ இங்கே எல்லாரும் இப்போ ஒரு முறை செய்து கொண்டு வரீங்கன்னா ஒரு சாடியோ ஒரு தொட்டி எடுத்து சேர்ற கிச்சன் கழிவுகளோட இந்த இலியலோ இது சம்பந்தப்பட்டது நல்ல தூளாக்கி அதுக்குள்ளே கலக்கி தண்ணி விட்டு கலக்கி போட்டு ஒரு மூட்டோ 4 நாள் விட்டோடனே இதில் உள்ள இதை அப்படி பாவிக்கலாம். இங்கே பாவிச்சிருக்கணும் அக்கா சொல்கிறான். இந்த தண்டுகளை பற்றி நல்லா குளிர்ச்சியாயும் அந்த சத்துகள் நொதிச்சு வரைக்கு அது பசடியாக மரங்களுக்கு தண்ணியாக செலுத்தப்படுகிற பூக்குறது காய்க்கிறது வளர்றது நல்லா கூட்டப்படுது. இப்போ நீங்கள் பார்த்ததோட இன்னொரு விஷயம் புதுக்க பார்க்குறீங்க. ஒரு கபினை ஒரு சின்ன ஒரு அலுமாரி என்று சொல்கிறதோ இந்த துணியால் கபினை வாழை மூடி அந்த லைட்டு சூரிய வெளிச்சம் உள்ள ஒரு லைட்டை பூட்டி அதுக்குள்ளே நல்லா வெயில் வேணுமென்றது. ஏன்னா விண்டர் காலத்தில் பாதுகாக்கிறதுக்காக இதுக்குள்ளேயே ஒரு குறிப்பிட்ட பயிர்களை சாடியோட வச்சிருக்கு. உதாரணத்துக்கு இந்த வெண்டிக்காய் எல்லாம் இப்போ கொண்டு வந்து வச்சிருக்குது. மற்றது இதில் இந்த கொடி மாதிரி நிற்கிறதாக்கா மற்றது ராசவள்ளி இதுக்குள்ள வச்சிருக்கிறான். மற்றது இது என்ன சொன்னீங்க மாமரமா மங்குஸ்தான் மரமும் வச்சிருக்குது. இதுல நிக்கிறது வெத்திலியா இல்ல செவ்வரத்தை மற்றது தூதுவளை மற்றது இது அலரி செம்பரத்தை வாடாமல்லிகை நித்திய கல்யாணி துளசி. இது வந்து அந்த இது என்ன சாமான் அதுக்கு பின்னுக்கு நிக்கிறதாக்கா இது வந்து எக்ஸோரா. ஓகே அடுத்த முறை நீங்கள் எக்ஸோராவும் பூக்க காணலாம். மற்றது இதோட வெள்ளாரிய பாருங்க. ஊர் வெள்ளார 2 விதமா, அதாவது அந்த வெள்ளார வெளியில வச்சுட்டு கொண்டு வந்தோடனே மஞ்சள் அடிச்சிருக்குது. ஏதோ ஒரு சத்து பத்தாது. இது உள்ளுக்குள்ளேயே நின்றபடினால நல்ல பச்சையா குளிர்மையா இருக்குது. இப்ப இந்த லைட்டு என்ன மாதிரி எவ்வளவு நேரத்துக்கு போட்டிருப்பீங்க? பகல் இல்ல இரவுல. பகல் இப்படி மூடினபடியே இருக்குமோ? மூடினபடியே தான் இருக்கும்.
இரவில் எவ்வளோ ஒரு 3-4 மணித்தியாலம் நான் பறக்க அது காணும் ஒரு 4 மணித்தியாலம் குறைஞ்சது 4 மணித்தியாலம் இந்த லைட்டை போட்டிங்கன்னு சொன்னால் சரி. என்னோட அருமையான அந்த மங்குஸ்தான் மரமோ மற்றது அந்த ஊர் வெள்ளாரையும் அப்படியே நிற்கிறதுக்காக வேம்போ சின்னதாக காய்ச்சது கொஞ்சம் பாருங்க பெரிய காய் வந்து பெரிய காய் வந்துருக்கிறது கூட முக்கியம். என்ன ஒரு கொஞ்சத்தை இப்படி இந்த முறை பரிசோதிச்சு இந்த முறை தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் காணையில அதான் ஜோதிச்சேன். இந்த முறை இப்படி அக்கா பரிசோதிக்கிறா, அடுத்த முறை பார்ப்போம் இப்படி இதுக்குள்ள வச்சுட்டு விண்டருக்கு சமருக்கு வெளியில கொண்டுறக்கி எப்படி இருக்குன்றத பார்ப்போம். இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்துருப்பீங்கள் இந்த மூலிகைகள் சிலதுகள் நேரத்துக்கே உள்ளுக்க கொண்டு வர வேணுமன்றதை எல்லாம் காட்டியிருந்தோம். மற்றது இந்த முறை அக்கா முதல் தடவையாக அந்த சூரிய வெளிச்சம் எவ்வளவு தூரம் அதை இதண்டாண்டு ஒரு கபீனை ஒன்றுக்குள்ள ஒரு குறிப்பிட்ட இதுகளை வச்சிருக்கிறோம். அதையுமே நீங்கள் பார்த்துருப்பீங்கள். அடுத்த சமருக்கு நாங்கள் பார்க்கலாம் அதுக்குள்ள வச்ச பயிர் வித்தியாசமாக வருதான்னு சொல்லி பார்க்க போகிறோம். இவ்வளோ நேரம் பார்த்துருப்பீங்கள். மிக்க நன்றி அன்பர்களே. அக்காவுக்கும் மிக்க நன்றி இந்த நேரங்களை ஒதுக்கி என்னோட ஒத்துழைப்பு சந்தோஷம். வாழ்த்துக்கள். நன்றிகள் அக்கா. நன்றி.